தலைப்பு செய்திகள். கொழும்பு கோட்டையை சர்வதேச தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற திட்டம், ஜனாதிபதி தெரிவிப்பு. பசிலுக்கு பிடியாணை மேலும் நீடிப்பு. இனிவில் மதுபான சாலை மூடக்கோரி போராட்டம், வீதிக்கு இறங்கிய மக்கள். அரசு ஊழியர்கள் இரண்டாவது திருமணம் செய்தால் சம்பளம் குறைக்கப்படும், அசாம் அரசின் அதிரடி திட்டம். விரிவான செய்திகள். கொழும்பு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை பகுதியை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் திட்டம் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. உலக வங்கியின் கடன் மற்றும் நிதியுதவியின் கீழ் மேல் மாகாண சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் கொழும்பு மாநகர சபை ஆகியன இணைந்து கொழும்பு கோட்டை பகுதியை சர்வதேச தரத்திலான சுற்றுலா மையமாக மேம்படுத்த திட்டமிட்டுள்ளன. இதன் கீழ் 8 கவர்ச்சிகரமான சுற்றுலா வலயங்களை உருவாக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் கட்டிடங்களை பாதுகாத்து அபிவிருத்தி செய்யவும் முறையான போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் மூலம் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் துறைமுகத்திற்கு வரும் சுற்றுலா கப்பல்களுடன் இணைப்பை ஏற்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பை வழங்க எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான முதற்கட்ட ஆய்வுகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் அப்பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முறையான போக்குவரத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டது. இதன் முழுமையான திட்டத்தை தயார் செய்து நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் மாநகர சபை இணைந்து மீண்டும் அது குறித்து கலந்துரையாடுமாறு ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தினார். மேலும் முழு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தும் போது அப்பகுதியில் உள்ள கால்வாய்களை புனரமைப்பதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். நேற்று முதல் நாடு தழுவிய ரீதியில் அனைத்து டெங்கு கட்டுப்பாட்டு கடமைகளில் இருந்தும் விலகுவதற்கு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலைய சுகாதார அலுவலகத்தின் சிரேஷ்ட சுகாதார வைத்திய அதிகாரியை தன்னிச்சையாக இடமாற்றம் செய்தமையை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை இரவு கூடிய தமது சங்கத்தின் நிறைவேற்று குழுவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் பிரதான செயலாளர் சமில் முத்துக்குட தெரிவித்துள்ளார். இதற்கு மேலதிகமாக 21ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நாடு தழுவிய ரீதியில் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றில் ஈடுபடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முறையற்ற வகையில் பெறப்பட்ட நிதியை பயன்படுத்தி மாத்தறையில் 1.5 ஏக்கர் நிலத்தை வாங்கினார் என கூறப்படும் வழக்கில் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவின் பிணைத் தொகையை பறிமுதல் செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலீஸ் நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு மாத்தறை பிரதான நீதவான் சதுர திசாநாயக்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கில் 3வது பிரதிவாதியான பெசில் ராஜபக்ச நீதிமன்றம் ஏற்கத்தக்க மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்காமல் தொடர்ந்து மன்றில் ஆஜராகாமல் இருந்து வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரது பிணைக்கு பிணையாளராக கையொப்பமிட்ட மூவருக்கும் அபராதம் விதித்த நீதவான் அதனை செலுத்த தவறினால் சிறை தண்டனை வழங்க என்றும் உத்தரவிட்டார். அத்துடன் பெசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட திறந்த பிடியாணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 27ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் 1வது மற்றும் 2வது பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். அரசு தரப்பில் நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளும் பிரதிவாதிகள் தரப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் டி சில்வா உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழுவினரும் மன்றில் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் இனுவில் தியேட்டர் வீதியில் அமைந்துள்ள மதுபான சாலையை உடனடியாக அங்கிருந்து அகற்றக் கோரி வியாழக்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இனுவில் தியேட்டர் வீதியில் அமைந்துள்ள குறித்த மதுபான சாலைக்கு முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் எமது கிராமத்தை மது போதையிலிருந்து காப்பாற்றுவோம் என்ற பிரதான கோஷம் முன்வைக்கப்பட்டது. போராட்டத்தில் கிராம மக்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு மதுபான சாலை தமது கிராம சூழலுக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகள் தொடர்பில் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்.
குறிப்பாக கிராமத்தில் மதுபான பாவனை அதிகரிப்பதை தடுப்பதுடன் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் குறித்த மதுபான சாலையை அப்பகுதியிலிருந்து அகற்றுவதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் வலியுறுத்தினர். பொதுமக்களின் நலன் மற்றும் கிராமத்தின் சமூக சூழலை கருத்திற்கொண்டு மதுபான சாலை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் மதுபான சாலையை அகற்றுமாறு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைப்பாளரும் மாநகர சபை உறுப்பினருமான கபிலனிடம் மகஜரும் கையளிக்கப்பட்டது. புதையல் தோண்டும் நோக்கில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட 8 சந்தேக நபர்கள் உபகரணங்களுடன் கிளிநொச்சியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். புதன்கிழமை கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாரதிபுரம் பகுதியில் கிளிநொச்சி போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்களுக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய விசேட முற்றுகை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அப்பகுதியில் புதையல் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த 8 சந்தேக நபர்களும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்டவர்கள் முந்தல், உக்குவெலை, தும்பலசூரிய, பிளியந்தலை, யாழ்ப்பாணம், மாதப்பே மற்றும் வாழைத்தோட்டம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 32 வயது முதல் 58 வயதுக்குட்பட்டவர்களாவர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணையில் கிளிநொச்சி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு ஊழியர்கள் 2வது திருமணம் செய்தால் சம்பளம் குறைக்கப்படும் என அசாம் அரசு தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் பலதார திருமண தடை செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. தற்போது அசாம் அரசு மற்றொரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் 2வது திருமணம் செய்யும் அரசு ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து 20% பிடித்தம் செய்யப்படும். அந்த தொகை முதல் மனைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று முதல் மந்திரி ஹிமந்தா பிஸ்லா சர்மா அறிவித்துள்ளார். இதற்காக முதல் மனைவி அரசிடம் விண்ணப்பிக்க வேண்டும். விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தாலும் சம்பள பிடித்தம் தொடரும். சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முடியும் வரை முதல் மனைவி எந்த சிரமங்களையும் சந்திக்காமல் இருப்பதற்காக அவருக்கு நிதி உதவி வழங்குவதே தங்களின் நோக்கம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த முடிவை தனியார் துறை ஊழியர்களுக்கும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் தங்களின் வயதான பெற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளி உடன்பிறப்புகளை புறக்கணித்தால் அவர்களது சம்பளத்தில் இருந்து 10% பிடித்தம் செய்யப்பட்டு அந்த தொகை நேரடியாக அவர்களின் பெற்றோர் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டு வருகின்றது. பூமியிலிருந்து நிலவுக்கு செலுத்தப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் நிலவின் மேற்பரப்பில் மோதி ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகளின் புகைப்படங்களை நாசா வெளியிட்டுள்ளது. நிலவின் மேற்பரப்பை ஆய்வு செய்வதற்காக தனியார் திட்டமான பால்கன் 9 ராக்கெட் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஏவப்பட்டது. இது பிஆர்பிளை ஏரோஸ்பேஸை சேர்ந்த ப்ளூ கோஸ்ட் 1 நிலவு லேட்டரை சுமந்து கொண்டு நிலவுக்கு சென்றது. இதையடுத்து இந்த மாதம் 5ஆம் தேதியன்று ஸ்பேஸ் பால்கன் 9 ராக்கெட் நிலவின் மேற்பரப்பில் எதிர்பாரா விதமாக மோதியது. அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 11ஆம் மற்றும் 12ஆம் ஆகிய திகதிகளில் லூனார் செகஸ்னைஸ் ஆர்பிட்டர் நிலவின் மேற்பரப்பில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை படம் பிடித்தது. இந்த புகைப்படங்கள் நிலவின் மேற்பரப்பில் 60 அடி அகலம் மற்றும் 10 அடிக்கும் குறைவான ஆழத்தில் ஏற்படுத்திய பாதிப்புகளை அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். அமெரிக்காவை சேர்ந்த தொற்றுநோய் நிபுணர் அந்தோனி பாசியின் முன்னாள் ஆலோசகர் ஒருவர் ஆராய்ச்சி நிதி மானியங்களை பெறுவதற்காக கொரோனா பெருந்தொற்று தொடர்பான அரசாங்க ஆவணங்களை மறைத்து சதித்திட்டம் தீட்டிய குற்றத்தை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தேசிய ஒவ்வாமை மற்றும் தொற்று நோய்கள் நிறுவனத்தின் பாசி என்பவரின் கீழ் மூத்த அதிகாரியாக டேவிட் மொரன்ஸ் என்பவர் பணியாற்றினார். 78 வயதான டேவிட் கொரோனா ஆராய்ச்சி மானியங்கள் தொடர்பாக ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு வந்த பொது ஆவண கோரிக்கைகளை முறியடிக்கும் ஒரு திட்டத்தை தீட்டியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட டேவிட் என்பவருக்கு ஆதரவாக வழக்கறிஞர் திமோதி நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது அவர் நேற்று தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதன் மூலம் டேவிட் தான் செய்த செயலுக்கு பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து பெருந்தொற்று நடவடிக்கைகளின் முகமாக திகழ்ந்த
பாசி செனட் குழுவின் முன் ஆஜரானார். அப்போது பாசி தன்னை சிறையில் அடைப்பதற்காக கெண்டக்கியை சேர்ந்த தனது நீண்டகால எதிரியான குடியரசுக் கட்சியை சேர்ந்த செனட்டர் ராண்ட் பால் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார். வரலாற்றில் இன்று 1920 சபாபதி ஓய்வு பெற்றதை அடுத்து கனகசபை இலங்கை சட்டவாக்க பேரவைக்கு தமிழ் பிரதிநிதியாக தெரிவானார். 1911 லியனார்டோ டாவின்சியின் மொனாலிசா ஓவியம் பாரிஸின் இலுவா அருங்காட்சியகத்தில் இருந்து திருடப்பட்டது. 1983 பிலிப்பைன் எதிர்க்கட்சி தலைவர் பெனினோ அக்கினினோ மணிலாவில் கொலை செய்யப்பட்டார். 1991 சோவியத் தலைவர் மிக்கேல் கொப்பர்சோவ் மீதான ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி தோல்வியடைந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.